வணக்கம் மகர ராசி நண்பர்களே. வரக்கூடிய தை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசி மேலே தான் இந்த மாதம் சஞ்சரிப்பார். சூரியன் ராசி மேலே இருந்துச்சு அப்படின்னா அரசாங்க சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வரும். அதாவது கவர்மெண்ட் அதிகாரிகளை போய் சந்திக்கணும் அல்லது அரசியல்வாதிகளை சந்திக்கணுங்கிற எண்ணங்கள் வரும். அப்போ அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்காக நீங்கள் அரசாங்க அதிகாரிகளை போய் சந்தித்து நீங்கள் நினச்ச காரியங்களை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு சர்டிஃபிகேட் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரலாம், இல்லைன்னா அரசாங்கத்தில் உதவிகள் பெறலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரலாம். சிலருக்கு அரசாங்க கான்ட்ராக்டுகள் எதுவும் வாங்கணும்னு நினச்சா தாராளமாக கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி நல்ல தைரியம் இருக்கும், நல்ல தன்னம்பிக்கை இருக்கும். ஆனால் தலைவலி, வயிற்று வலி, நீர் கடுப்புன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வர்றது அல்லது சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உடல் உபாதை மட்டும் இந்த மாதம் உங்களுக்கு வரணும்னு சொல்லி கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? சரி. புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 12வது ராசியில் தான் இருக்கார். 6ஆம் அதிபதி 12வது ராசியில் இருக்கக்கூடாது. அப்போ தை மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் புதன் 12ல் தான் இருப்பார். புதன் 12வது ராசியில் இருக்கனால சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படணும்னு இருக்கும். ஒன்று உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படலாம், அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது உடல்நல குறை ஏற்படலாம். அதன் மூலமாக மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு இருக்குங்க. அதே மாதிரி சிலருக்கு கல்வி வழி செலவுகள் இருக்கும். தாங்கள் படிக்கணுங்கிற எண்ணங்கள் வரும், அதுக்காக செலவு பண்ணலாம். அல்லது தன்னுடைய வீட்டில் படிக்கிறவங்களுக்காக அந்த கல்வி சம்மந்தப்பட்ட செலவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். மாமன் மைத்துனர்கள் வழியில் ஏதாவது பகைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த புதன் பகவான் தை மாதம் 13ஆம் தேதி 12வது ராசியை விட்டு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு பயணங்கள் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். வெளியூர் அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லி எங்கிட்டாவது போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வரும். அதனால் தொழிலை சில நேரத்தில் நம்மளால் கவனிக்க முடியாது. அல்லது கடைகளுக்கு, தொழில் ஸ்தாபனங்களுக்கு லீவு விடுற மாதிரி வரும். வேலைக்கு போனால் லீவு விடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி உறவை பலப்படுத்தணுங்கிற எண்ணங்கள் வரும். சில உறவுகள் பிரிஞ்சு போயிருக்கும், சில உறவுகள் பகையாக இருக்கும். அந்த பகையான உறவுகளை சரி செய்யணுங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு சுளுக்கு பிடிப்பு போன்ற உடல் உபாதைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்குன்னு சொல்லலாம். செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு 12வது ராசியில் தான் இருக்கார். செவ்வாய் 12வது ராசியில் இருந்தால் பூமி சம்மந்தப்பட்ட செலவுகள் வரும். சிலருக்கு சொத்து வாங்கணும்னு நினச்சா சொத்துக்கள் வாங்கலாம், அல்லது சொத்துக்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சா விற்கலாம். சிலருக்கு அடமானம் வைக்கணுங்கிற எண்ணங்கள் வரும். சிலருக்கு பேங்கில் கூட சொத்து டாக்குமெண்ட்ஸ் வச்சு நம்ம பணம் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். அதனால் லோன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட சிலருக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். தை மாதம் 21ஆம் தேதி செவ்வாய் மகர ராசிக்கு வந்துடுவார். உங்களுடைய ராசிக்கே வந்துடுவார். செவ்வாய் பொதுவாக ராசி மேலே இருக்கக்கூடாது. ஏன்னா ராசி மேலே இருந்தால் நமக்கு நிறைய டென்ஷன் வந்துடும், நிறைய கோபதாபம் வரும், அல்லது ஏதாவது ஒரு வகையில் நம்ம கவலைப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்போ நமக்கோ நம்ம குடும்பத்தில் யாருக்கோ ஏதாவது ஒன்று தொந்தரவுகள் வரலாம், அல்லது ஏதாவது பொருட்களோ சொத்துக்களோ சேதாரமாகலாம். அதனால யார் கூட சண்டை போடணும் போலேயே இருக்கும். ஏதாவது ஒரு ஆத்திரமாக வரும், கோபமாக வரும், அல்லது அந்த டென்ஷனாக இருந்துக்கிட்டே இருக்கும், கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கெல்லாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிற எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். யாரையாவது கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிற எண்ணங்கள் வரும், அல்லது போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தமாக போயிட்டு வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். சிலருக்கு போலீஸில் வேலை வாங்கணும், இராணுவத்தில் வேலை வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். சிலருக்கு சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். சொத்துக்கள் வாங்கணும்னு நினச்சா தாராளமாக வாங்கலாம். ஆனால் அந்த தை மாதம் 21க்கு அப்புறம் ஒரு 2 மாத கால அளவுகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டென்ஷன் இருக்கும், நிறைய கோபதாகவும் இருக்கும். அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாகி 5வது இடத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ 5ஆம் அதிபதி 5வது இடத்தை பார்க்குற போது தற்போது சில மகர ராசிக்கார உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அப்போ இந்த டைமில் சிலருக்கு குழந்தை பிறக்கலாம், அல்லது குழந்தைகள் உருவாகலாம், கர்ப்பமாகலாம். அதுக்குடைய காலமாக இந்த காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சிலருக்கு தொழில் ஸ்தானத்துக்குடைய கிரகமும் சுக்கிரன் தான். அவர் 11வது ராசியில் தான் இருக்கார். அதனால் தொழில் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தொழில் சீரும் சிறப்புமாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது.
தொழிலில் இருக்கிற போட்டி பொறாமைகள் எல்லாமே விலகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படணும்னு இருக்கும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, கட்டடக்கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஆடை ஆபரணம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னு இருக்குது. தை மாதம் 5ஆம் தேதி சுக்கிர பகவான் 12வது ராசிக்கு வந்துடுவார். அப்போ தை மாதம் 5க்கு அப்புறம் சிலருக்கு வேலை வாய்ப்பில் தொந்தரவு வரும். ஒரு சிலருக்கு வேலை பார்க்குற கம்பெனியில் வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட வரும். அதனால் வேலை பார்க்குற இடத்துல தை 5ஆம் தேதிக்கு அப்புறம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அந்த தை 5க்கு அப்புறம் சிலருக்கு வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும், வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும். ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கணும், ஒரு சிலருக்கு எலக்ட்ரானிக் பொருள்கள் வாங்கணும்லாம் இருக்கும். அந்த வகையில் சில செலவுகள் வரும். ஆனால் பொருள் சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதியாக இருக்கார். 12ஆம் அதிபதி 4ல் இருக்கார். அப்போ ஏதாவது சொத்துக்கள் விற்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். அப்போ விற்கணுன்னா விற்கலாம். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படணும்னு இருக்கும். அப்போ ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கலாம், ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகும், பழுதாகும், ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையாகலாம். அதன் மூலமாக கூட சிலருக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் பிரிஞ்சு போன சொந்தங்கள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ சொந்த பந்தங்கள் மத்தியில் மதிப்பு மரியாதைகள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். பூர்வீக சொத்து வழியில் மட்டும் கொஞ்சம் விரயங்கள் வரும். தாயாருக்கு நற்பலன்கள் ஏற்படணுங்கிற விதியை குரு பகவான் செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்கு 7.5 சனி வேற ஓடிக்கிட்டே இருக்குது. 7.5 சனியில் விரயச்சனி முடிஞ்சு, ஜென்மச்சனி முடிஞ்சு, இப்போ பாதச்சனி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஓடிட்டுருக்கு. பாதச்சனி 2ஆம் அதிபதியாகி 2லேயே ஆட்சி பெற்று காணப்படுறதுனால மிகுந்த பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ 7.5 சனியே ஓடுனாலும் சில காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். சில விஷயங்களில் முன்னேற்றத்தை கொடுக்காது. இப்போ இவ்வளவு நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா பணமே வரக்கூடாதுன்னு இருக்கும். அப்போ யாருக்குமே சரியாக பணம் வராது. பணம் வந்தாலும் அந்த பணம் தேவையில்லாமல் எதுலையாவது செலவாகி போயிடும். அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒரு சிலருக்கு வேலை கிடைக்காது, ஒரு சிலருக்கு தொழில் சரியாக இருக்காது இவ்வளோ நாள். ஆனால் இப்போ சனி தனஸ்தானத்திலே இருக்கனால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும், தொழில் இருக்கவங்களுக்கு தொழில் நல்லா ஓடும். அதே மாதிரி பணம் நல்லா கிடைக்கும், பொருளாதார விருத்தி ஏற்படும், முன்னேற்றங்கள் ஏற்படும், கடன் காட்சிகள் எல்லாமே அடையணுன்னு இருக்கும். அதனால் பாதச்சனியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். வண்டி வாகனத்தில் மட்டும் பார்த்து போகணும். 7.5 சனி நடக்கிறனால 7.5 சனி நடக்கிறனால வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும் பிரச்சனைகள் வரும். வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் விரயத்தில் தான் போகும், லாபத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு சிலருக்கு முழங்கால் வலி, முதுகு வலி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் 7.5 சனி நடக்கிறனால. வேறு பாதிப்புகள் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடையாது. 3வது இடத்துல ராகு இருக்கிறனால இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களோட கருத்து வேறுபாடுகள் வரலாம், அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகலாம். 9வது இடத்துல கேது இருக்கிறது, தந்தையோட கருத்து வேறுபாடு வரும், இல்லைன்னா தந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். இதை மட்டும்தான் பண்ணும். மற்ற விஷயம் எல்லாமே வேறு கெடுபலன்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லை. ஆக தை மாத கிரக நிலைகள் உங்களுக்கு நல்லா இருக்கிறனால 7.5 சனி நடந்தாலுமே இந்த தை மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மகர ராசி நண்பர்களே.